शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। धारण्याचार्यः பாரதி தீர்த்த இது அபரநாம. அப்படிப்பட்ட அவரால் எழுதப்பட்டது பஞ்சதசி பிரகரண கிரந்தம். பஞ்சதசியில திருப்தி தீப பிரகரணத்துல அர்த்தம். திருப்தி தீப பிரகரணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, பிருகதாரண்ய உபனிஷத்தினுடைய ஒரு மந்திரமான ஆத்மானம் சேத் விஜானியா அயமஸ்மீதி பூர்வசாவா கினிச்சன் கச்சியகாமாய சரீரம் அனுசஞ்சரே. அதுல முதலாவது லைன மாத்திரம் தான் அவர் விஸ்தாரமா இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணார். 22ல இருந்து ஆரம்பிச்சார். அத ஆத்மானம் விஜானியா, எப்படி விஜானியா, அயமஸ்மீதி புருஷா அப்படின்னு சொன்னார். புருஷா அப்படின்னாக்கா இங்க சிதாபாசன் ஜீவன். இந்த ஜீவனானவன் இந்த ஆத்மாவை அறிய வேண்டும். எந்த ஆத்மாவை? பரமாத்மாவை அறிய வேண்டும். முதல்ல இருக்கக்கூடிய ஆத்மானம் பரமாத்மா, பின்னாடி இருக்கக்கூடிய புருஷா ஜீவா. இந்த ஜீவன் அந்த பரமாத்மாவை அயமஸ்மீதே, அயம் பரமாத்மா என்று அறிய வேண்டும் அப்படின்னு ஒரு பிரதிஜம் பண்ணிருக்கு உபனிஷத்துல. அதை விஸ்தாரமா, சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல அப்படின்றதுனால அதை பிரிச்சு நீங்க அறியணும். ஜீவன் சொன்னாக்கா உங்க மனசுல என்ன மனசுல வருது அப்படின்னாக்கா, ஜீவன்னா இந்த போக்தாவாகவும் கர்த்தாவாகவும் இருக்கக்கூடியவன் தான் ஜீவன் அப்படின்னு சம்சாரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி he is backed by கூட்டஸ்தன் அப்படின்ற விஷயத்த எல்லாரும் மறந்துடுறோம். அப்படி தெரிஞ்சுக்கிறவங்க யாரோ சிதாபாசனையும் அந்த கூட்டஸ்தனையும் பிரிக்க முடியாது. ஆனா நம்ம சிதாபாசன் ஜீவன் ஜீவன் சொன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டஸ்தனையும் சேர்த்து தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகையினால அதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய சிதாபாசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டஸ்தம் மாத்திரதான் சத்தியம்ன்றதை தெரிஞ்சுட்டு இந்த கர்த்திருவம் போக்திருத்துவம் இதெல்லாம் கல்பித்தம், இதெல்லாம் மித்யா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ஆத்மாவை அறிய வேண்டும் அப்படின்ற ஒரு மனசுல வச்சுட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இதை எப்படி பண்றது அப்படின்றதுக்காக ஒரு கதையை எடுத்துட்டாரு. அந்த கதையை சொல்லி இந்த ஆத்மாவை அறிவதற்கு 7 படிகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு எல்லாருக்குமே இது தேவையானது. வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னாக்க இந்த 7 படிகளை நீங்க டிரான்ஸ் பண்ணித்தான் ஆகணும். எப்படியாவது இந்த ஜென்மாலேயே கரெக்டாரணும் என்றால், ஒரே கரெக்டாரணும் யாருக்கு ஆசை இருக்கோ அவளுக்கு இந்த 7 ஸ்டேஜ தாண்டி ஆகணும் அப்படின்றது புரிய வைக்கணும்ன்றதுக்காக இந்த 7 முதல்ல ஒரு கதையா சொல்லி புரிய வச்சார். அதுக்கப்புறம் இதை எப்படி திருஷ்டாந்தத்திலிருந்து தாஷ்டாந்திகமா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு எப்படி இந்த 7 படி அப்படியே ஆகுதுன்னு சொல்ல போறார். அது மட்டும் திருப்பியும் ஒரு தடவை அந்த 7 படி இப்ப சொல்ல போறார். 3 தடவை இந்த 7 சொல்றதுனுடைய தாற்பயம் என்னன்னாக்க, இந்த 7 வேதாந்தத்துக்கு வந்தவங்க யாரும் எந்த சமயத்திலையும் மறக்க கூடாதுன்ற ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு, இல்லைன்னா அவர் 3 தடவை அதை படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. 23வது ஸ்லோகத்துல இருந்து 40 ஸ்லோகம் வரைக்கும் அதை படிக்கிறார். திருப்பி ஒரு தடவை அதை 28வது ஸ்லோகத்துல சொல்றார். திருப்பி ஒரு தடவை 33வது ஸ்லோகத்துல அதையே சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ரொம்ப இதை முக்கியமாக நினைச்சிட்டு இருக்கார். எவ்வளவு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் இந்த 7 ஃபெமிலியரா இருந்தா மட்டும்தான் இது ஒரு கலை தர்றதுக்கான வழி அப்படின்னு சொல்றதுக்காக முதல்ல அது புரியணுமே. ஆனால் முதல்ல சாதாரணமா புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும். இந்த 3வதா சொல்ல போறாரு இல்லையா, அப்போ மண்டையை பிச்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்க போறான். இன்னைக்கு அதுவும் நடக்க போறது ஏன்னாக்கா அவர் அப்படி முதல்ல சிம்பிளா சொன்னார். என்ன சொன்னாக்கா, இந்த 50 பேரும் நதியை கிராஸ் பண்ணாங்க. கிராஸ் பண்ணி வெளியில வந்த உடனே 9 பேர் தான் இருக்கும் அப்படின்னு உடனே எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. ஐயோ 10வது பேர் வெளியே காணுமே, 10வது பேர் வெளியே காணுமேன்னு. இது எதனால வந்தது அப்படின்றத ரொம்ப அழகா 23வது ஸ்லோகத்துல நவசங்கியா சிறுத ஞானஹா தசமஹா விப்ரமாத் அப்படின்னாரு. இந்த 10வது ஆள் இல்ல அப்படின்னு நல்லா இருந்துட்டே இருக்கும் போதே இல்லன்னு தெரிஞ்சுட்டான். 10 பேரும் உயிரோட இருக்கும் பொழுது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம்னா 10வது பேர் வழி இல்லன்னு தெரிஞ்சுட்டான். நம்ம இப்ப எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நம்ம தான் பரமாத்மான்னு இருந்தா கூட நான் பரமாத்மா இல்லன்னு அவஸ்தைப்பட்டு இருக்கோம். அதே மாதிரி 10வது பேர் வழி உயிரோட இருக்கும் காலத்திலேயே இவன் 10வது பேர் வழி காணும் அப்படின்னு நினைச்சுட்டானா. இதுக்கு காரணம் என்னன்னா அஜ்ஞானம், அறியாமை தான் இதனுடைய முதல் காரணம். அஜ்ஞானம் தான் முதல் ஸ்டேஜ்.
இப்ப எல்லாரும் அந்த முதல் ஸ்டேஜ்ல இருந்து 2வது ஸ்டேஜை தாண்டணும்னாக்கா என்ன பண்ணணும்னா அந்த அஜ்ஞானமானது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்க. அந்த அஜ்ஞானமானது மறைப்பு சக்தியோட கூடினது, எல்லாத்தையும் மறைச்சு விட்டுரும். அது எப்படி மறைக்குது அப்படின்னாக்க 10வது ஆள் இப்ப காணப்படவில்லை இல்லையா, அவன் இருக்கானா இல்லையான்ற விசாரணை பண்ணாம 10வது பேர் வழி காணப்படவில்லை, ஆகையினால இல்ல அப்படின்னு நான் பாத்தி நான் அஸ்தி அப்படின்னு முடிவு பண்ணான். இருந்தா தெரிஞ்சிருக்கணும், இல்லன்னாக்க அவன் இல்லன்றதுதானே அர்த்தம் அப்படின்னு லோக்கல்ல இருக்கக்கூடிய ரூல போய் அவன் அப்ளை பண்ணிட்டான். இந்த இடத்துல இருந்திருந்தா ஒரு மோதிரமானது இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும், எப்ப இல்லையோ அப்ப மோதிரம் இல்லன்னு சொல்லலாமே அப்படின்னு இந்த லௌகிகத்துல இருக்கக்கூடிய திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு பகவானுக்கு போய் அப்ளை பண்ணிவிட்டான். எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. இந்த திருஷ்டாந்தங்களை வச்சுட்டு அவரை கடவுளை போய் நீங்க பேசலாம் முடியாதுன்றது தெரியல. இதுதான் மறைப்புன்னு பேரு, இதுதான் மறைகிறது. நல்லா ஒண்ணு இருக்கும் பொழுதே இல்லன்னு அஜ்ஞானத்தினால நினைச்சான். அந்த அஜ்ஞானத்தினால இருக்க வந்தோம்னா அவன் என்ன முடிவு பண்ணா, எப்ப இல்லையோ காணப்படவில்லையோ அப்ப இல்ல நான் பாக்கி நாஸ்தி. இதுதான் ஆவரணத்துக்கு கண்டிஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அஜ்ஞானத்துக்கு கண்டிஷன் இருக்கும் முன்னே இருந்துட்டே இருக்கும் பொழுதே அது இல்லன்னு அறியாமை தெரியல பாவனுக்கு. 2வது அது இல்லன்ற அறியாமையினால இப்ப என்ன ஆச்சுன்னா எப்ப காணப்படவில்லையோ அப்ப இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். இதுக்கு காரணம் என்னன்னா அஜ்ஞானத்தினால உண்டான ஆவரணம், அஜ்ஞான கிருத ஆவரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது அது அஜ்ஞான கிருதம் ஆவரணம் விதுகு அப்படின்னு ஒரு பதத்தையும் அங்க ரொம்ப ரசிச்சு வித்யாரண்யர் போட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அஜ்ஞானம் தான் காரணம் இந்த ஆவரணத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சது. ரைட்டு, ஆவரணம் ஆன உடனே இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா எப்ப இவனுக்கு 10வது பேர் வழி இல்ல, 10வது பேர் இருந்தா தெரிஞ்சிருப்பான், 10வது பேர் வழி இல்லன்னா என்ன அர்த்தம், அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு விக்ஷேபம் வந்துட்டு. அவனுக்கு விக்ஷேபம் வந்துட்டுன்னா என்ன அர்த்தம், அந்த அறியாமை அந்த மறைப்பானது வேறு விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கு. இவன் விக்ஷேபம்னா ஒன்ன இன்னொன்னா காமிக்கிறது. அது என்ன பண்ண ப்ரொஜெக்ட் பண்ணிட்டான், அவன் இல்லன்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சான். நத்யாம் மமாரத கமஹா, எங்கள்ல ஒருத்தன் 10வது பேர் வழி தண்ணியில மூழ்கிட்டான் அப்படின்னு இது சோஷன் ஒரே துக்கத்துல இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். ஐயோ 10வது பேர் வழி செத்து போயிட்டான், 10வது பேர் வழி செத்து போயிட்டான் அப்படின்னு. இதுவும் அஜ்ஞான கிருத விக்ஷேபம் அப்படின்னு 25வது ஸ்லோகத்துல. இதுவும் அஜ்ஞானத்தினால வரக்கூடியதுதான். முதல்ல அஜ்ஞானம் வந்தது, அந்த அஜ்ஞானம் ஆவரணத்துக்கு காரணமாச்சு, அதே அஜ்ஞானம் விக்ஷேபத்துக்கு காரணமாச்சு. இவன் நதியில போயிட்டான். அந்த சமயத்துல ஒருத்தர் வந்தார், குருவானவர் ஒருத்தர் வந்தார். என்னப்பா ஏன் அழறீங்கன்னாரு. எங்களை ஒருத்தன் போயிட்டான் சார். அவர் திருப்பி பாக்குறாரு, என்னடா 10 பேர் இருக்காங்க, 10வது பேர் வழி போயிட்டாங்க அழுதுட்டு இருக்காங்கன்னு. இருக்காம்பா 10வது பேர் வழி அப்படின்னு சொன்னாரு. மிருதா தசமஹா அஸ்தி அப்படின்னாரு. அவ்வளவுதான் அவர் சொன்னது. தசமஹா அஸ்தின்னு சொன்ன உடனே இவனுக்கு கொஞ்சம் அழுக ஓரளவுக்கு நின்றுது. இருக்காரா, போயிட்டான்னு நினைச்சிட்டு நாங்க முட்டிட்டு அழுதுட்டு இருக்கோம்னாக்க இல்ல அவர் இருக்கார் அப்படின்னு சொன்னார். சொன்னார்னால இவன் கண்டுபிடிக்க முடியல. சொன்னது வேதாந்த கிளாஸுக்கு வந்தா அவர் கூட்டஸ்தன் தான், நீங்க உங்களுடைய சொரூபம் சிதாபாசன் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் என்ன பண்ணார், 10வது பேர் வழி சாகலை, 10வது பேர் வழி இருக்கான் அப்படின்னு சொன்னார். இது 4வது ஸ்டெப், பரோட்ச ஞானம். முதல்ல ஆவரணம், அது அறியாமை தான் காரணம் ஆவரணத்துக்கும், அந்த அறியாமை தான் விக்ஷேபத்துக்கும் காரணம். இது 3 பந்தத்துக்கு காரணமாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து விடுபட காரணங்கள் வரப்போறது. இது இந்த 3 ஒருத்தனை பந்தப்படுத்துறதுக்கு காரணமா, பந்தத்துக்கு காரணமாக 3 என்ன, அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பந்தத்துக்கு காரணம். இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா ரிலீசிங் வேதாந்த கிளாஸுக்கு வந்தாச்சு. இப்ப என்ன சொன்னார், தசமஹா அஸ்தி, 10வது பேர் வழி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. தசமோ மிருதஹா, அவன் சாகலை, இருக்கான், நீ பண்றது தப்பு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ரிலீஃப் இவனுக்கு வந்தது. பரோட்சமா ஓஹோ எங்கேயோ இருக்கான் போல இருக்கு, எங்கேயோ மறைச்சு கிழிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சான். அவன் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொல்றாரு, பெரியவர் சொல்றாரு இருக்கணும் அப்பா அப்படின்னு நினைச்சான். ஆனா அவனுக்கு அப்பவும் தெரியல அவன் தான் அந்த 10வது. அப்பவும் அந்த மறைப்பானது இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த விஷயத்தை வெளில விட்டாரு. இப்ப நீ மைண்ட் சரியாயிட்டா, இப்ப சொன்ன உடனே உனக்கு கொஞ்சம் ரிலீஃப் வந்து சொல்லி 10வது பேர் வழி
இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அந்த 10வது பேர் வழி நீதான் அப்படின்னு சொன்னார். நீதான் ஒண்ணு அவன் என்ன பண்ணா, டக்குனு ஒத்துப்பானா, மனநம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணுவேன், வெறும சிரவணம் மாத்திரம் நடக்காது. ஆகையினால கணயித்வா பிரதர்சிதான் பார்த்தான், திருப்பி கணனம் பண்ணான். ஆஹான்னு கரெக்டா இப்ப என்ன ஆரம்பிச்சா, எல்லாரையும் எண்ணிண்டு நீதான் அந்த 10ன்னு சொன்ன உடனே கம்பேர மொத்தம் முதல்ல விட்டு 9 எண்ணா 10வது பேர் வழி அவர் தான் சொல்லிட்டாருன்னு 10வது பண்ண உடனே அவனுக்கு புரிஞ்சிச்சு. இது முடிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னு இவ்வளவு நேரம் அழுகை எல்லாம் இப்போ துக்கமானது நிவர்த்தி ஆயிடுச்சு. அவனுக்கு துக்க நிவர்த்தி மொத்தம் இல்ல, நான் எப்படி போய் பேஸ் பண்ணுவேன் எங்க குரு கிட்ட சொல்லிட்டு வந்தேன்னு சந்தோஷத்தை வேற அடைஞ்சான். அப்படின்றது இந்த கதையில எப்படி வந்ததோ, என்னெல்லாம் வந்தது, முதல்ல அஜ்ஞானம் இருந்தது, அந்த அஜ்ஞானத்திலிருந்து ஆவரணம் வந்தது, ஆவரணத்திலிருந்து விக்ஷேபம் வந்தது, அதுக்கப்புறம் பரோட்சமான ஒரு அறிவு ஏற்பட்டது, தசமஹா அச்சி அப்படின்னு. அதுக்கப்புறமா அபரோட்சமா நீதான் அது அப்படின்னு சொன்ன உடனே ஆஹான்னு எனக்கு தோணிட்டு வந்த உடனே துக்கம் போச்சு, சந்தோஷம் வந்தது. இப்படி 7 நிலைகள் வந்தது இல்லையா. இந்த கதையை வச்சிருந்து இந்த 7 நிலைகளை சொல்லணும்ன்றதுக்காக தான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தார். இதுல என்னெல்லாம் சௌகரியம் பாருங்க. தசமஸ்துவமசி அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் காரணம். அந்த வார்த்தையே இவனுடைய துக்க நிவர்த்திக்கும் சம்சாரத்துக்கும் காரணமாக இருக்குன்னாக்க, தத்துவமசின்ற வேதத்தில் இருக்கக்கூடிய உபதேசமானது இவனுடைய சம்சார துக்கத்தை போக்கதற்கு காரணமா இருக்கு, ஜீவன் முக்தி ஆனந்தத்தை அடைவதற்கும் காரணமாக இருக்கக்கூடியது இந்த வேதாந்தம் தான். சரி, இந்த வேதாந்தமானது அறிவு எப்படி வருது, கிளாஸ்ல எப்படி வந்தது அப்படின்னா பரோட்சமா தான் வருது. பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹான்னா கரெக்டா இருக்கு, லாஜிக்கலா இருக்கு. பிரம்ம சத்தியம் தான், ஜெகத் நித்யா தான் சொல்றது எல்லாம் லாஜிக்கலா இருக்குன்னு பரோட்சமா இருக்கே தவிர நானே பிரம்மன்னு அது வரமாட்டேங்குது. அப்போ என்ன வச்சு பிரம்மா சத்தியமா இருக்கலாம், ஜெகத்தானது பொய்யா இருக்கலாம்னாக்க நான் தான் சத்தியம், நான் பாக்குற இந்த உலகம், நான் பாக்குற நீங்க எல்லாம் பொய்யன்றது சரியா வரல. இது வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நல்லா கணயித்வா பிரதர்சிதா இல்லையா, அவன் எப்படி எண்ணி பார்த்தானோ அதே மாதிரி சிரவணத்துல மனநத்திலேயே சொன்னதை நல்லா நம்ம எண்ணி பார்த்தா அப்பதான் இது கன்விக்ஷன் ஆனது ஏற்படும். அசிமிலேஷன் அப்பதான் வரும். அந்த அசிமிலேஷன் வர வரைக்கும் அது ஒரு நாலேஜா இருக்கு. நான் தான் பிரம்மம் அப்படின்னு வேதம் சொல்றது, நான் தான் பிரம்மன்னு வேதம் சொல்றது, இந்த வேதம் சொல்றதுன்றதும் போனோம், நான் தான் பிரம்மன்றதும் போனோம், நானுன்றதே இல்லையே பிரம்மம் ஒண்ணுதானே வரணும்னு இப்படி எல்லாம் அவன் கணக்கு பண்ணணும். அந்த கணக்கு பண்றதுக்காக தான் அது தத்து கோமசின்னு சொன்னார். நீதான் அந்த பிரம்மம் அப்படின்னு சொன்னா இவன் என்ன பண்ணும், அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சு அயமஸ்மீதி புருஷகான்னு புரிஞ்சுக்கணும். இந்த அயம்ன்ற வார்த்தை, புருஷன்ற வார்த்தை இதெல்லாம் புரியறதுக்காக சொன்ன வார்த்தையை தவிர அஸ்மி அவ்வளவுதான் பிரம்மம், இதுதான் ஜீவன் முக்தியினுடைய நிலை ஆனது. இதை அறியணும்னு சொல்றதுக்காக இதே எக்ஸாம்பிள வச்சுட்டு இப்ப 28வது ஸ்லோகத்துல சொல்ற, அஜ்ஞான ஆவ்ருதி விக்ஷேப த்விஜஞான திருப்தய சோகாபகம இத்யேதே யோஜனீயா சிதாத்மனி. இப்போ அந்த எக்ஸாம்பிள பார்த்து நீங்க புரிஞ்சுட்டீங்க. ஆவரணம்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஆவரணமானது என்ன அப்படின்னு சொன்னா எப்ப காணப்படவில்லையோ அப்ப இல்ல அப்படின்னு சொன்னீங்க. விக்ஷேப என்ன, செத்து போயிட்டான்னு நினைச்சீங்க. அப்ப குருவானவர் பரோட்சமா சொன்னார் 10வது பேர் வழி இருக்காம்பான்னு. 10வது பேர் வழி இருக்கான்னு அபரோட்சமா இவனுக்கு எப்ப தெரிஞ்சு நீதான் அந்த 10வது பேர் வழின்னு சொன்ன உடனே சுகமானது வந்தது, துக்கமானது போச்சு இல்லையா. இப்படி இந்த எக்ஸாம்பிள் எப்படி நல்லா புரிஞ்சுக்கிட்டோமோ இது அப்படியே சிதாத்மாவுல உங்க கையில இதை அப்ளை பண்ணணும். இது அப்படியே இங்க போடுங்க, உங்க அவாவாளுடைய ஆத்மாவை நினைச்சுக்கீங்க. அஜ்ஞானம் ஆவருத்தி அப்படின்னாக்கா ஆவரணம், விக்ஷேபம், அப்புறம் விவித ஞானம். விவித ஞானம் என்ன, பரோட்சம் அபரோட்சம் என்ற இது 2 விதமான ஞானம். அதுக்கப்புறமா திருப்தி, திருப்தினா ஆத்ம திருப்தி, அப்பா நான் தானே அது அப்படின்னு ஒண்ணு திருப்தி. அதுக்கப்புறம் என்ன, இவன் அழுததெல்லாம் போச்சு, சோக அபகமா சோகம் போயிடுச்சு. இப்படி யோஜனியாக சிதாத்மனி, இப்படி நீங்க யோஜனை பண்ணணும் சிதாத்மால வச்சு. இந்த கதையை ஏதோ கதையா சொன்னேன்னு நினைச்சுக்காதீங்க, இது அப்படியே இது அப்ளிகபிள் டு வி, எனக்கு நான் உள்ள பாருங்க. இத எப்படின்றத பாருங்க. சம்சார ஆசக்த சித்தஹாசன்னு சிதாபாசா கதாச்சன ஸ்வயம் பிரகாச கூடஸ்தம் ஸ்வதத்துவம் நைவ வேத்தி. எப்பொழுதுமே இந்த ஜீவனானவன் அவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாதுன்றது தெரிஞ்சா கூட, நான் தான் அவர் இல்லாம என்னுடைய கண்ணு எப்படி பார்க்கும், என்னுடைய கண்ணானது எப்படி பார்க்கும், என்னுடைய காதானது எப்படி கேட்கும்,
நான் உயிரோட இருக்கிறதுனாலதானே இதெல்லாம் கேட்கறது. நான் உயிரோட இல்லைன்னாக்கா இதை தூக்கி ரேடியில போட்டுறாங்களே அப்படின்னு யோசிக்க வேண்டாமா? அவன் ஏன் யோசிக்காம இவ்வளவு நாள் இருக்கான் அப்படின்னாக்கா உலகத்திலேயே இருந்துட்டுக்கான அறியாமை தான் காரணம். இதெல்லாம் யாரும் சொல்றதுக்கு தெரியல, ஏதோ வாழ்ந்தா போதும்னு ஏனோதானா பகவான் கொடுத்த அந்த ஃப்ரீ வில்ல இதுக்குதான் யூஸ் பண்ணணும்னு தெரியாம வேற எதுக்கோ அவன் யூஸ் பண்ணிட்டான். இப்படி எல்லாம் பண்றதுதான் அஜ்ஞானம். ஸ்வதத்துவம் நெய்வ வேசி, தான் யாருன்றத தெரிஞ்சுக்கிறோன்றது ஐடியாவே வரலையே இவனுக்கு. முதல்ல பண்ண வேண்டியது என்ன? நீங்க பிறந்த அண்ணில இருந்து இன்னி வரைக்கும் பண்ண நீ யாருன்றத தெரிஞ்சுக்கணுமோ இல்லையா? அதை தெரிஞ்சுக்கிறேன் இதை தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா இது என்ன பிரயோஜனம்? நான் யாருன்றத தெரிஞ்சுக்காம பாக்கி எதை தெரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம்ன்றத யோசிக்காமையே போயிட்டான். இது ஏன் அப்படின்னா இதுதான் அஜ்ஞானம். பிறக்கும் போது இந்த அஜ்ஞானம் பாவமாக பிறந்துருச்சு. இதுதான் மாயினுடைய வேலை. பிறக்கும் பொழுது யாரையும் திங்க் பண்ண விடாம பண்ணிடுது. யாரோ ஒருத்தன் பூர்வ புண்ணிய கொஞ்சம் வயசாச்சு எப்படியோ தப்பிச்சுட்டு இந்த வேதாந்தத்துக்கு வரவனுக்கு தான் இது மாதிரி ஒண்ணு இருக்குன்றதே தெரியாது இல்லையா? ஆகையினால இந்த அஜ்ஞானம் ஆத்மாவில இருக்கிறதுனால நான் யாருன்ற கேள்வியை கேட்கணும்னு கூட எனக்கு தோணல. அவ்வளவு தூரத்துக்கு மொத்தா இருந்திருக்கேன் நானு அப்படின்னா அஜ்ஞானம் தான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த அஜ்ஞானமானதுக்கு காரணம் என்னன்னா நபாதி நாஸ்தி. அஜ்ஞானம்னு சொன்னா நீங்க என்ன பண்ணோம்? பரமாத்மாவானது தோணப்படலையே. என்ன போய் பரமாத்மான்னு சொன்னா நான் பரமாத்மா இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன் அஜ்ஞானத்தினால. இப்ப என்னதுன்னா நீதான் பரமாத்மான்னு சொன்னா பரமாத்மா காணப்படவில்லையே அதனால இல்ல அப்படின்னு அடுத்த அந்த அஜ்ஞானத்தினுடைய ராமிபிகேஷன் இது. அந்த அஜ்ஞான கிருதமானது விக்ஷேபம் என்ன ஆச்சுன்னாக்க பாத்தி நாஸ்தி. எப்ப தோணலையோ எனக்கு எப்போது 24 hours சந்தோஷமா இருந்தாலும் நான் பரமாத்மா, நான் வந்து 24 hours இல்லையே அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் கடவுளா இருப்பான் பரமாத்மாவா இருப்பான்? கிடையாது அப்படின்னு ஒரு நிச்சயம் பண்ணிவிட்டான். அது என்ன அந்த அஜ்ஞானத்தினுடைய தார்டியம் இருந்ததுனால இவன் என்ன பண்ணா நான் பாத்தி நாஸ்தி. எது இல்லை, எது தோணவில்லையோ எது காணப்படவில்லையோ அது இல்ல. ஏன்னா நான் அறிவாளி, இங்க மோதிரம் இருந்தா எனக்கு தெரிஞ்சிடணும். இப்ப இங்க இல்லையா அதனால மோதிரம் இல்ல அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டேன் இல்லையா? இந்த ரூம்ல யானை வந்திருக்கா பார்த்தேன், யானை இல்ல. யாருக்காவது சந்தேகம் இருக்கா? யாருக்குமே சந்தேகம் அப்படித்தானே? நான் கடவுளை பார்க்கல அதனால கடவுள் இல்ல, பரமாத்மாவே பார்க்கல. நான் பரமாத்மா நீங்க என்னதான் சொன்னாலும் காணப்படவில்லை இல்ல அப்படின்னு ஒரு ஆவரணம். இப்ப இந்த அளவுக்கு பிரெயினை வந்து அதை ரெஸ்ட் பண்ணிடுது அந்த அஜ்ஞானமானது. சரி, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன ஆச்சுன்னா அஸ்தி கூட்டஸ்தா என்ன கர்த்தா போக்தா அகமஸ்மி. நான் தான் கர்த்தா, நான் தான் போக்தா, நான் பண்ணாதானே சரி தெரியும், எனக்கு தெரியாதது என்ன இருக்கு அப்படின்னு அகங்காரத்தோட நான் சேர்ந்துட்டேன். ஈகோ, எனக்கு தெரியாதது என்ன இருக்கு, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னா எவனா கண்டுபிடிக்கிறான். எனக்கு எல்லாம் தெரியும், கார் ஓட்ட தெரியும், பிளைட் ஓட்ட தெரியும், ஸ்கூட்டர் ஓட்ட தெரியும், எனக்கு ஆத்மா எல்லாம் கண்டுபிடிக்க தெரியாதா அப்படின்னு ஒரு விக்ஷேபம் இல்லையா? அகம் கர்த்தா அகம் போக்தான்ற ஒரு ஞானம் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் திருடமாயிடுச்சு இல்லையா? அந்த ஆவரணமானது திடமாய் கடவுள் இல்லன்றது கரெக்ட் தான். இருந்திருந்தாலும் நான் கண்டுபிடிச்சேன், நான் இல்லாம வேற யாரு கண்டுபிடிப்பான்? நான் தான் என் வீட்டையோ குடும்பத்தையே நடத்துறேன், எல்லாத்துக்கும் போய் லெக்சர் கொடுக்குறேன், எனக்கு தெரியாம எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஈகோ வந்தது பாருங்க. அகம் கர்த்தா அகம் போக்தான்னு வந்த உடனே இந்த சான்ஸும் போச்சு, கிடைக்காம. இப்படி இந்த மூணாவது விக்ஷேபமானது ஆச்சு. அந்த சமயத்துல எப்படியோ ஒரு அதிர்ஷ்டம், ஒரு குருவானவர் வந்து இல்லப்பா வேதாந்தம்னு ஒரு புக் இருக்கு, அது என்னமோ இந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெய்வத்தின் குரல் இதெல்லாம் வந்து அதெல்லாம் சொல்றது, இதெல்லாம் வந்து வேதாந்தம்ன்றது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், ஆத்மா எங்க இருக்கான் அத்வைத்தம்னு ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே அந்த என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த துளிர் விட்டுது அந்த ஆசையானது. அது என்னது இது அத்வைத்தமா, என்ன இது இப்படி பிறந்தாங்கனாக்கா அத்வைத்தத்தை தான் தெரிஞ்சுக்கணும்ன்றால, அது என்ன பெரியவர்கள் எல்லாம் சொல்றாங்களே, என்ன இவ்வளவு பெரியவர் சொல்றாருனாக்கா அதுல விஷயம் இருக்கமேன்னு படிக்க பார்த்தா, ஓஹோ நம்ம இது வரைக்கும் தெரிஞ்ச ஈகோயிஸ்டிக்கா நம்ம தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு கணக்குல அவையதோ அவர் படிக்கலன்றதுக்காக சொல்றாருன்னு நினைச்சேன் நானு. இப்பதான் எனக்கே தெரிஞ்சது, நான் படிச்சதுனால இதெல்லாம் பிரயோஜனத்துக்கே இல்ல, ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த குருவானவர் இல்லப்பா நிறைய விஷயம் இருக்கு, செல்ஃப் நாலேஜ் தான் காட் நாலேஜ் அப்படின்னு சொன்னார். உடனே இவனுக்கு என்ன செல்ஃப் நாலேஜ் காட் நாலேஜ், காட் நாலேஜ்னா இன்னும் நினைச்சுட்டு இருக்கோம், செல்ஃப் நாலேஜ்னா என்ன பத்திய அறிவு, காட் நாலேஜ்னா மேல இருக்கிற காட் நாலேஜ் அப்படின்னு நினைச்சோம்னா அவர் இல்ல, ரெண்டுமே மேல கை காமிக்காதீங்க, இங்க இருக்கிறவர் தான் அது அப்படின்னு இந்த ஸ்ருதியில போட்டு சொல்லிட்டாரு. நீ வெளியில போய் என்னெல்லாம் தேடினாலும் உங்களுக்கு அந்த பகவானை இந்த ஜென்மாவை கண்டுபிடிக்க முடியாது. நீங்க
உள்ளுக்குள்ள நீங்க என்னதான் உங்களை தேடணும்னு நினைச்சாலும் அதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் உள்ளுக்குள்ள போனீங்கன்னாலும் ஒரு இடத்துல போய் பைத்தியமா நிக்க போறீங்க. வெளியில போய் பகவானை தேடினாலும் பைத்தியமா நிக்க போறீங்க. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு வந்ததுதான் வேதாந்தம்ன்றது ஒரு சொல்லு. அப்போ இப்பதான் அவனுக்கு லைட் தெரிஞ்சுது. ஓஹோ, எதை நான் வெளியில தேடினா அது இங்கே இருக்கா, நான் இங்க அதை வச்சுட்டு வெளியில தேடினா எங்கேயும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இல்லையே. எது தேடினாலும் அது என்னை விட வேறான ஒரு பொருளா தானே இருக்கும். என்னை விட வேறான பொருளான தேடினா என்ன தேடினதா எப்படி ஆகும்? என்னை விட வேறான பொருளை போய் நானே நினைச்சிட்டு தேடினா இது 10வது பேர் வழி இருக்கும் பொழுதே 10வது பேர் வழி இல்லன்னு தர்ற கதை பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு இந்த பரோட்சமான ஒரு அறிவானது இவனுக்கு ஏற்பட்டது. சுதியானது வேதாந்தமானது அவனுக்கு சொல்லிட்டு, அப்பா நீதான் கூட்டஸ்தன், அகம் கூட்டஸ்தா அஸ்தி கூட்டஸ்தா அப்படின்னு அவர் சொன்னார். ஓஹோ, கூட்டஸ்த ஆத்மாவை தான் எல்லாரும் காடுன்னு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்காளா? அதுதான் அது இருக்கிறதுனாலதான் நான் என்னுடைய கண்ணு பாக்குறது, என்னுடைய மூக்கு நுகர்றது, என்னுடைய வாய் பேசுறதா அப்படின்னாக்கா அந்த ஆத்மா தான் செல்ஃப்னு சொல்றாளோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இறங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வர எல்லா வேலையும் விட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம் கிளாஸுக்கு. இது என்ன இதை தெரிஞ்சு பார்த்துருவோமே இல்லையா? என்ன இப்போ ஒரு ஆசை, இதை விடவும் முடியல, வெளியில போகவும் முடியல, பாக்கி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போச்சு வேதாந்தத்துக்கு வந்ததுனால. இப்ப என்ன பண்றது, நிம்மதியா பாட்டுக்கா போவோம், சினிமா போவோம்னா வர முடியாதபடி ஆயிடுச்சு. இப்போ ஆத்மாவை தெரிஞ்சுட்டுதான் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா வரோம். இப்படி அஸ்தி கூடஸ்தான ஒரு பரோட்சமான ஒரு அறிவானது வந்துருது. இப்ப பரோட்ச ஆசை வந்ததுன்னா யார ஜிக்யாசு ஆயிட்டாங்க. பிரம்மா ஜிக்யாசு ஆனவுடனே ஞானத்துல இச்சை வந்தது. இப்ப அந்த ஞானம் தெரியவா வந்தது இது தெரிஞ்சுக்காம விடக்கூடாது. பிரம்மனா என்ன, நான் தான் பிரம்மன் என்னமா தான் சொல்றதுன்னு இதுலயே உழல ஆரம்பிச்சு. இப்படி வரும் பொழுது பச்சாத்துன்னா பிறகு கூட்டஸ்தா ஏவ அஸ்மி, இந்த கூடஸ்தன் தான் நானே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. இதுதான் விஷயம் போல இருக்கு. இதை தெரிஞ்சுட்டானே ஆனால் எப்படி தெரிஞ்சுக்கிறது? வேத்தி விசாரத்தா, விசாரம் பண்ணிதான் தெரிஞ்சுக்கிறது. இது ஒண்ணு அவ்வளவு சீக்கிரம் முடியல. ஏன்னா எத்தனை ஜென்மாவா நானு இந்த உடம்பையும் மனசையும் பாடியையும் மைண்டையும் இன்டலெக்டையும் நானு நினைச்சவன திடீர்னு சாயங்காலம் 1 hour சாட்டர்டேஸ்ல நீதான் கூடஸ்தன்னு சொன்னா அது நடக்கிற காரியமா அது அப்படின்னா நிறைய பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு, விசாரம் பண்ண வேண்டியிருக்கு, யோசிச்சு பார்க்க வேண்டியது. பஸ்ல போகும்போது நடுவில் ஞாபகம் காத்தால ஏன் தான் நினைக்க வேண்டியிருக்கு. அது எப்படி இவ்வளவு குறுகியலா இருக்க, நீதான் பரமாத்மான்னு சொல்றது, இந்த நீதான் கூடஸ்தன்னு சொல்றதுன்னு சாபம் ஏற்படுறது. பண்ண அந்த ஆட்டோ சஜஷன்ல இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆவரணமானது அப்படியே வெளியில போயிட்டே இருக்கு. ஒரு கிளாஸ் வரும்போது நம்மள அறியாமையே there is change in our approach, there is change in our attitude எல்லாம் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்பிக்கையானது உள்ள இறங்க ஆரம்பிக்கிறது. இப்படி இறங்கின பிறகு என்ன ஆகுது அப்படின்னாக்கா அகம்போக்தான் இவ்வளவு நாள் அவன் பண்ணிருந்ததுதான் இந்த சோகத்துக்கெல்லாம் காரணம். நான் I have been unnecessarily be attracted to all these. என்னை சுத்தி என் வீடு, என் துட்டு, என்னுடைய ஒய்ஃபு, என்னோட பையன், இது எல்லாம் ஒரு அசட்டுத்தனம் பண்ணதுதான் என்னுடைய துக்கத்துக்கு காரணம்னு தெரிஞ்சு ஆத்மாவை அறிய வேண்டும்ன்ற காரணம் வந்தவுடனே சம்சாரமானது இவனுக்கு போச்சு. சம்சாரம் போனது மொத்தம் இல்ல, அந்த ஆத்மாவை தெரிஞ்ச உடனே இவனுக்கு வித்யானந்தம் சும்மா ஒரு திவலையா காமிக்கிறது. இந்த வித்யிலேயே ஒரு ஆனந்தம் இருக்குன்னு, இந்த வித்யானந்தமோ விஷயானந்தமோ பிரம்மானந்தமோ ஆத்மானந்தமோ எங்க கொண்டு போய் பண்ணா அந்த பேரானந்தமாவே இருக்கக்கூடிய உன்னுடைய ஆனந்தம் தான் அது அப்படின்னு அது எப்போ வருகிறதோ அப்போ அதுக்கு பேர் தான் திருப்தின்னு பேரு. அதுக்காகதான் திருப்தி தீப பிரகரணம். அதுதான் உண்மையான சுகம் பிராப்தி. அந்த சுகத்தை அடையணும். அந்த சுகத்தை அடைவதுதான் அப்போ உங்களுடைய எண்ணம் என்னன்னா இன்னொன்னு பண்ணணும்ன்ற எண்ணமே வராது. இது போதும், இதுவே மோர் தென் இனஃப் அப்படின்ற ஒரு கண்டென்ட்மெண்ட் என்னைக்கு வருதோ, பீஸ் ஆஃப் மைண்ட் என்னைக்கு வருதோ அதுக்கு பேர் தான் திருப்தி. இதுக்கு மேல எனக்கு ஆக வேண்டிய காரியம் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியதான ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் பிரம்ம ஜானம். அதுக்கு பேர் தான் திருப்திக்கு. அதுக்கு பேர் இன்னொரு பேர் கிருதகிருத்தியம் அப்படின்னாரு. என்னத்தை செய்ய வேண்டியதோ இந்த ஜென்மால நீங்க என்ன பிறந்தீங்கன்னு ஒரு கோல் கூட தெரியாம சுத்திருந்தீங்களே, இதுக்காக தான் நீங்க பிறந்தீங்க, இது எப்படியோ உங்களுக்கு தெய்வாதீனமா கிடைச்சிட்டு இதை நீங்க விட்டுறக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா எதற்காக நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்தவரா அப்போதுதான் ஆவேங்க. இது வரைக்கும் அப்படின்னா இதுக்கு எதோ செய்தவரா ஆவேங்களே தவிர
என்ன செய்யணுமோ அதை செய்தவரா ஆகணும்னாக்க இந்த வேதாந்தத்தின் மூலமாக நானே பிரம்மம் என்று யார் அறிகிறானோ அவன் தான் உண்மையிலேயே எதை செய்யணும்னு பகவான் எதிர்பார்த்து உங்க உடம்புல வந்து 4வது மாசத்துல அதனுடைய பர்பஸ இப்பதான் நீங்க சொன்னீங்க. அது வரைக்கும் என்ன பண்ண அஜானமா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் விட்டு போடுவீங்க, இப்போவாவது முடிச்சுக்கீங்க அப்படின்னு இத வந்து எப்படியாவது கடமை ஜென்மமா ஆக்கி கொள்ளுங்கள். இதுவே இந்த கடைசி ஜென்மாவா ஆக்கணும்னா இது ஒண்ணுதான் வழி. இல்லைன்னாக்க இன்னொரு தடவை அம்மா வயிற்றுக்குள்ள போக வேண்டியதுதான், அது உள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டியதுதான். அதுவும் கர்ப்பவாசத்தை பத்தி சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும். இன்னொரு தடவை அந்த அசட்டுத்தனத்தை பண்ணப்படாது அப்படின்னு அது ஆகி சுதகிருத்தியனாக ஆக வேண்டியது அப்படின்றதுதான் அந்த 7வது ஸ்டேஜ். இப்ப விக்ஷேபத்திலிருந்து பரோட்ச ஞானம் வந்தது. குருவானவர் நீதான் கூட சொன்னாரு. அதுக்கப்புறம் அபரோட்ச ஞானமானது நானே பிரம்மன்றதை இவன் புரிஞ்சுட்டான். அது புரிஞ்ச உடனே இவனுக்கு என்ன ஆச்சு, சோகமானது போச்சு, சம்சார துக்கமானது நீங்கிடுச்சு. அதுக்கப்புறம் 7வது படியான சுகமானது திருப்தியானது பிறந்துருச்சு அப்படின்னு அந்த எக்ஸாம்பிள்ல என்ன சொன்னாரோ அதை உங்களுக்கு அப்ளை பண்ணுங்க, ஆத்மாவுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் பாருங்க 33வது ஸ்லைடுல இதை மறந்துடக்கூடாது இல்லையா. இப்ப அந்த எக்ஸாம்பிளையும் மறக்க கூடாது, தாஷ்டாந்தத்தையும் நம்ம மறந்துக்க கூடாதுன்றதுக்காக திருப்பி சொல்ற. அஜ்ஞானம் ஆவருத்தி தத்வத் சேபஸ்ச பரோக்ஷதீஹி அபரோக்ஷமதி சோகம் சோகமோக்ஷ திருப்தி நிரங்குஷா. அஜ்ஞானம் ஆவருத்தி, அஜ்ஞானம் ஆவரணம் அப்படியே விக்ஷேபம், அப்படியே அஜானத்தினால வந்ததுதான் ஆவருத்தி, அதே மாதிரிதான் விக்ஷேபமும் அப்படின்னு அதுல புரிய வைத்தார். அஜானம் ஆவருத்தி தத்வத் விக்ஷேபச்ச பரோக்ஷதி. அதுக்கப்புறம் என்ன பரோட்ச ஞானம், அப்புறம் என்ன அபரோக்ஷமதி, அதுக்கப்புறம் நானே பிரம்மன் எனக்கூடிய இதுல இருந்து என்ன ஆச்சு சோக மோக்ஷா, சோகத்திலிருந்து நிவர்த்தியானது சோக மோட்சம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு திருப்தி. எப்படிப்பட்ட திருப்தி, நம்ம ரோட்ல சும்மா திருப்தின்னு சும்மா வாத்தியார் காத்தால வந்தோம்னா மனசுல ஒண்ணு வச்சுட்டு சொல்ற அந்த திருப்தி இல்ல. திருப்தி அப்படின்னு மனசுல என்ன திருப்தி அப்படிதான் அந்த திருப்தி நிஜமான திருப்தி. ஏன்னா அதுக்கு பேர் நிரங்குஷமான திருப்தி. நிரங்குஷ திருப்தி இருந்தாக்க கொஞ்சம் கூட காவல இது நிச்சயமா போதும் அப்படின்னு மனசார நினைக்கக்கூடிய நிரங்குஷமான திருப்தியானது அதுதான் அப்படின்னு சொன்னார். சொல்லி இந்த 7 அவஸ்தைய இன்னும் கொஞ்சம் சொல்றாங்க, நல்லா புரிஞ்சுங்க. சப்தாவஸ்தாக இமா சந்தி சிதாபாசஸ்ய தாஸ்விமௌ பந்தமோக்ஷௌ ஸ்திதௌ தத்ர திஸ்ரோ பந்தகிருத ஸ்மிருதாஹ. சப்த அவஸ்தா, இந்த 7 அவஸ்தைகள், 7 நிலைகள், 7 பூமிகைகள், 7 படிகள் என்ன ஆனாலும் சொல்லிங்க. இந்த 7 ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த 7 அவஸ்தைகளுமே இமாஹா சந்தி, இதுதான் சிதாபாசஸ்ய சந்தி. இந்த ஜீவனுக்கு இந்த 7 அவஸ்தை இருக்கு. இந்த ஜீவன் இந்த 7 அவஸ்தையை உணர்ந்தானேயானால் அவன் பிரம்மமாக ஆகலாம். இந்த 7 படிக்கட்டை இந்த ஜீவனானவன் தாண்டித்தான் ஆக வேண்டும். சப்தாவஸ்தாக இமாஹா சிதாபாசஸ்ய சந்தி அப்படி வச்சுங்க. இந்த 7 அவஸ்தைகளும் சிதாபாசன் என சொல்லக்கூடிய ஜீவனுக்கு உண்டு. ஒரு ஸ்டேட்மெண்ட். 2வது இது தாசு இமௌ பந்தமோக்ஷௌ சிதா. அவைகளில 2 ஒண்ணு பந்தம் இருக்கு, இன்னொரு செட்டு மோட்சம். இந்த 7ல ஒரு செட்டு பந்தத்தை கொடுக்கிறது, இன்னொரு செட்டு மோட்சத்தை கொடுக்கிறது. இந்த 2 தாசு இந்த 7ல பந்த மோக்ஷௌ சிதௌ 2 டிவிஷன், ஃபர்தர் டிவிஷன் இங்க இருக்கு. அது என்ன டிவிஷன்? ஒன்னு சஸ்பென்ஸ் இல்ல, முதல் 3 பந்தத்தை கொடுக்கிறது, கடைசி 4 மோட்சத்தை கொடுக்கிறது இல்லையா. பந்த மோக்ஷௌ சிதௌ தத்ர திஸ்ரோ பந்த கிருதா ஸ்மிதா. அதுல முதல் 3 சொன்ன இல்லையா, மாத்தி புரிஞ்சுக்க கூடாது, பின்னாடியில இருந்து முதல் 3 பந்தத்தை கொடுக்கிறது. தத்ர திஸ்ரஹா பந்த கிருதா. முதல்ல என்ன சொன்ன, அஜ்ஞானம் ஆவரணம் விக்ஷேபம், இதுதான் பந்தத்துக்கு காரணம். பந்த கிருதா ஸ்மிருதாக, இது பந்தத்தை உண்டு பண்ணுகிறத என்று அறிய வேண்டும் என்று ஸ்மிருதாக என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டிருக்கிறதுனா எங்க சொல்லு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பகவத்கீதையில ஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் மார்க்கம். இது தெரியாம கண்டவாளுடைய பேச்சை கேட்டுட்டு நம்ம போயிட்டோம். இது உண்மையான மார்க்கம். வேதத்தினுடைய மார்க்கம் எதுவோ, ஸ்மிருதியினுடைய மார்க்கம் எதுவோ, நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் சொன்ன மார்க்கம் எதுவோ, ரிஷிகள் சொன்ன மார்க்கம் எதுவோ அதை புரிஞ்சுட்டாதான் இது அடுத்து வரும். இல்லனாக்கா திருப்பி இந்த ஜென்மாவானது தப்பின்னு போயிடும்.
அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணக்கூடிய, அதனாலதான் இது எல்லாத்தையும் சேர்த்து வேதாந்தத்துல புரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்படி புரிஞ்சுட்டு நம்ம எப்படி ஆதிசங்கர் சொன்ன மாதிரி அப்படி எப்படி இன்டர்பிரேட் பண்ணி அப்படி அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிற வித்யாரண்யர் இப்படி அத்வைதபரமாக புரிஞ்சாதான் அந்த மோட்சமானது சித்திக்கும்ன்றதையும் சந்தேகம் இல்லாம நல்லா புரிஞ்சுக்கணும். வேற மார்க்கத்துல பரவாயில்ல அப்படியும் வரட்டும் இப்படியும் வரட்டும்ன்றதெல்லாம் கிடையாது. ஞானாதேவத்து கைவல்யம் இது அந்நியப்பந்தா வித்யதே அயனாயன்னு சொல்றதுனால ஒரே ஒரு மார்க்கம் தான். வேதாந்த விஞ்ஞானம் அத்வைத விஞ்ஞானத்தினால மட்டும்தான் மோட்சமானது வரும். மிச்சதுனால பாக்கி எல்லாம் வரலாம். ஆனா மோட்சத்தை மாத்திரம் நீங்க தலைகீழா கூட கிடையாது. எத்தனை ஜென்மம் ஆச்சுனாலும் சரி, இங்க இருந்து உபாசனை பண்ணி நீங்க பிரம்மலோகம் போனாலும் அங்க போய் இதே வேதாந்தத்தை அத்வைத ஞானத்தை படிச்சாதான் அங்க இருந்து முக்தி வரும். அதனால இதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வச்சு கூடாது. அத்வைத வேதாந்தத்தின் மூலமாக மட்டுமே பிரம்ம ஜானமானது பாசிபிள், ஜீவன் முக்தியானது பாசிபிள்ன்றத தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்காக தத்திர சிஸ்ரோ அதுல இருக்கக்கூடிய இந்த 7 படிக்கட்டு அவசியம். அந்த 7ல முதல் 3 படிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த 3 படிக்கட்டும் வந்த கிருத்தா இது மிருதாகான்னு சொன்னதுனால இதுதான் தாத்பரியம், சுத்தியில இருக்கக்கூடிய தாத்பரியம். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். அந்த 3 என்னென்ன அப்படின்னு சொன்னா, ந ஜானாமி இது உதாசீன விவஹாரஸ்ய காரணம் விசாரம் பிராகபாவேன யுக்தம் அஜ்ஞான நீரிதம். ந ஜானாமி அப்படின்னாக்க எனக்கு தெரியல அப்படின்றது இந்த மாதிரிலாம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இவ்வளவு பெருசெல்லாம் இருக்க நீங்க தான் சொல்றீங்க. நம்பருக்கு கஷ்டமா தான் இருக்கு. நீங்க அடிச்சு சொல்றத பார்த்தா இதெல்லாம் இருக்கிறது தெரியாமையே தானே இருந்தோம் இல்லையா அப்படின்றதுன்னா இதுதான் அஜ்ஞானம். ந ஜானாமின்றது அஜ்ஞானம். இது விவகாரத்துக்கெல்லாம் காரணம். நான் அதை படிக்காததுக்கு காரணம் என்ன? எனக்கு என்ன ஆசையான இவ்வளவுதான் தெரியல எனக்கு, அதனால படிக்கல, அவ்வளவுதான். எனக்கு இதெல்லாம் தெரியாம இருந்த காரணம் விசார பிராகபாவேன, விசாரம் இல்லாம இருக்கிறதுனால இப்ப என்ன யுக்தம் அஜ்ஞானம், அதனாலதான் உனக்கு அஜ்ஞானம் இருந்ததுன்னு சொல்றேன். அதனால நமக்கே இப்ப கன்வின்ஸ் ஆனது இல்லையா இது அஜ்ஞானம், இதெல்லாம் தெரிஞ்சு இல்ல தெரியல, அதனால அஜ்ஞானியா இருந்துட்டோம். இப்பதான் இதெல்லாம் ஆசை வருது, இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமே. இப்ப எல்லாருக்கும் ஆசை வருது, சின்ன வயசுலயே படிச்சிருக்கணும் சார் இந்த மாதிரி எல்லாரும் வருத்தம் போறதா இல்ல, இவ்வளவு லேட்டா வந்துட்டோமே, எல்லாருமே லேட்டா வந்துட்டோமே பண்றாங்கன்னா அது தெரியல, அஜ்ஞானத்தினால அது வரல. அப்போ இந்த புத்தகம் கிடைக்கணும்னு பகவான் நினைக்கல, அதனால நமக்கு இந்த புத்தகம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணல அவர். கடைசி அதனாலதான் சொல்லாரு, பூர்வ புஞ்ச விஷயம் போன ஜென்மால் பண்ணவனுக்கு இந்த வேதாந்த புக்கை வச்சிக்கவும் முடியாது கேட்கவும் முடியாதுன்னு அதனாலதான் தீர்மானமா முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படியோ அதிர்ஷ்டம் இந்த வேதாந்த புக்கை தொடர்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிட்டு அதை கேட்டு சான்ஸ் கிடையாது. பூர்வ புண்ணிய புஞ்ச விஷயம் நம்ம ஒண்ணும் செய்த மாதிரி தெரியல. என்னவோ அப்பா அம்மா செய்த புண்ணியமோ நம்ம போன ஜென்மால எந்த ஆட்டை காப்பாத்தினமோ தெரியல. நம்மளுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுன்னு சுதி சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதனால இந்த சான்ஸை விடக்கூடாதுன்றதுக்கு அது ஒரு காரணமா தெரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னாக்கா விட்டுருவாங்க, வேதாந்தத்துக்கு வராமையே போயிட்டாங்கன்னா என்னெல்லாம் ஆயிருக்கும் பாருங்க. நினைச்சு மகதி நஷ்டின்னு சொல்றது ஸ்ருதி இல்லையா, அது தெரியாம போயிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அஜ்ஞானம் ஈரித்தம். இந்த அஜ்ஞானம் தான் இதுக்கெல்லாம் காரணம் என்று சொல்லப்படுகிறதுன்னா பெரியவர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க, இதுதான் காரணம்னு. அமார்கேன விசாரியாய நாஸ்தி நோபாதி சேத்யசௌ விபரீத விவஹிருதி ஆவృతే கார்யம் இஷ்யதே. அது மாத்திரம் பாருங்க, ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு ஆனா சரியா தெரியல. நம்ம விவகாரத்திலேயே யூஸ் பண்றோம். ஏன் பிரம்மமா உட்கார்ந்து இருக்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நமக்கு எல்லாம் அப்பெல்லாம் தெரியலையே பிரம்மமா உட்கார்ந்து இருக்கிறதுன்னா என்னன்றது தெரியல. இன்னும் பெரிய பிரம்ம வித்யா என்ன கஷ்டமா அது புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிரம்ம இருக்கு, ஆனாலும் அது மறைக்க, அது சரியா நம்ம அதுக்கு போக்கஸ் இல்லாம அதை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படாம விட்டுட்டோம். அஜ்ஞானத்தினால இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொன்னா கூட அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ கொடுக்காம இருந்துட்டோம். சின்ன வயசுல இருந்து பெரியவர்கள் ட்ரெயின் தான் பண்ணிருக்காங்க. இன்னும் பெரிய பிரம்ம வித்யா என்ன படிக்கிறது கஷ்டமா அப்படின்னா அப்பவே நம்ம முடிச்சுட்டு இருக்கோம். ஓஹோ பிரம்ம வித்யான்னு ஒண்ணு இருக்கும் போல இருக்குன்னு அப்ப என்ன பண்ணா அந்த எக்ஸாம்பிளா எடுத்துட்டோமே தவிர ஆத்மாவுக்கு இந்த தசமஸ்தோமசி மாதிரி இங்க அப்ளை பண்ணாம போயிட்டான் இல்லையா. இந்த அப்ளை பண்ணாம போனதுனால என்ன ஆச்சு? அமார்கேன விசாரிய ஒரு சரியான ஒரு பாதையில நம்ம விசாரத்துக்கு வரவே இல்லை இல்லையா. ஏதோ யாரோ சொன்னா, ஏதோ பேப்பர்ல பார்த்தா, அவர் லெக்சர் கேட்டா, இவர் லெக்சர் கேட்டாமே தவிர சரியா விசாரம் பண்ணவே இல்லை. எது ரைட்டு எது ராங்குன்றதெல்லாம் நமக்கு தெரியல. அப்போ அதனால என்ன அமார்கேன தெரியாம விசாரம் பண்ணாதது ஒரு குறை. அமார்கேனா நாட் என்கொயர்ட் ப்ராப்பர்லி ஒண்ணு,
இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னாக்க என் பேரே பண்ணல, இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஒண்ணு ரெண்டுமே டேஞ்சர் பாருங்க. யோசிக்காம இருந்தாலும் இந்த வேதாந்தமானத்துக்கு வந்திருக்க முடியாது. இம்ப்ராப்பரா யார்கிட்டயோ போயிருந்தான்னு வச்சுக்க, அப்பவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. நமக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு பக்தாவோட போயிருந்தா பக்திலேயே அது போய் அதுதான் ரைட்டுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம் இல்லையா. ஒரு பஜனை கோஷ்டி பின்னாடி போயிருந்தா அதுதான் ரைட்டுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஒரு கிருஷ்ணா கான்சியஸ்னஸுக்கு போயிருந்தாலும் அதுதான் ரைட்டுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். இப்படிதானே உலகத்துல இல்லையா. மைண்ட் வந்து கிளீனா இருக்கும்போது, யூத்தா இருக்கும்போது கிளீன் ஸ்லேட், அது யார் எழுதுறானோ அது பின்னாடி போயிடுவோம் இல்லையா. அப்படிதானே இருக்கும். இப்படி எல்லாம் தப்பிச்சுட்டு நம்ம வந்து அத்வைதத்துக்கு வந்திருக்கோம்னாக்க இந்த மாதிரி கிரேட் எஸ்கேப்னா இதுதான் கிரேட் எஸ்கேப் இல்லையா. இங்க எல்லாம் போகாம எப்படி வந்தோம்னு நமக்கே தெரியல. அப்படி வேற வழி இல்லாம நம்ம பகவானுடைய அனுகிரகத்தை நம்ம நினைக்காம இருக்க முடியாது. ஏதோ ஒண்ணு பூர்வ ஜென்மத்தை புண்ணியவசாத்து இப்படி வந்துட்டோம். இப்படி வந்ததை சரியா யூஸ் பண்ணாம பண்ணிட்டோமே ஆனால் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அமார்கேன விசாரியாய நாஸ்தி நோபாதி அப்படின்னா இல்ல, எப்போ நீங்க போனதில்லையோ அப்ப இல்லன்னு நம்மளே முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு புத்தகங்கள்லாம் இருக்கு. தர்க்கம்னாக்கா அதுல ஆயிரக்கணக்கான புக் இருக்கு. மீமாம்சன்னா அதுல ஒரு ஆயிரக்கணக்கான புக் இருக்கு. வியாக்கரணம்னா அதுல ஒரு 1000 புக் இருக்கு. வேதாந்தம்னாக்கா அவ்வளவு இருக்கு. இதுல நம்ம ஏதோ படிக்கிறது ஒரு டிராப், ஒரு திவலை கூட இல்ல அப்படின்ற அறிவு கூட நமக்கு இருந்திருக்காது இல்லையா. அப்படிதானே நினைச்சிட்டு இருந்திருப்போம். அப்படியே போயிருப்போம் நம்ம. இப்படி அமார்கேன விசாரியாய நாஸ்தி நோபாதி சேத்தியசம், இப்படி நேர் வழியில அத விசாரணையே செய்யல. அதனால என்னாச்சு, கூடத்தன் கிடையாது, பிரகாசிக்கவும் இல்ல அப்படின்ற ஒரு விபரீதமான விவகாரத்துல போய் என்டர் ஆயிருப்போம். விபரீதமான வியாகிருதி இல்லையா. எப்படி இருக்க கூடாதோ அப்படி இருந்திருப்போம். எப்படியோ வந்துட்டான். இப்ப தைரியமா சொல்லலாம். அப்படின்னா என்ன திரும்பி பார்த்தோம்னாக்கா ஐயோ எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருந்திருக்கோன்றது நமக்கு தெரியாது. விபரீத வியாகிருதி, இதுக்கு பேர் தான் ஆவரணம்னு பேரு. நம்ம ஏன் அப்படி இருந்தோம்னாக்கா அப்ப மறைச்சது எனக்கு என்ன தெரியும்ல, என்னமோ அப்படி இருந்தது அதுதான் ரைட்டுன்னு அப்படியே போயிட்டேன். நான் பண்ண தப்பு, அவ்வளவுதான் ஆவரணம்னு தெரியாது. இப்போ தேகத்வயசிதாபாச ரூபோ விக்ஷேபஹீரிதா கர்த்ருத்வாதி அகில சோகா சம்சாரோக்கியோஸ்ய பந்தகா. இங்க பாருங்க, ஆவரணம் வரைக்கும் ஈஸியா டிராவல் பண்ணிட்டோம். இப்பதான் வந்தது இந்த விக்ஷேபமானது ஏன் வந்தது அப்படின்றது யோசிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்லோகத்துக்கு 37வது ஸ்லோகத்துல வந்து நம்ம லேண்ட் ஆயிருக்கோம். இது என்ன பண்ணா அத்வைத சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய பரம சித்தாந்தத்தை இவர் வச்சுட்டு பேசுறாரு. சாதாரணமா இது வரைக்கும் விக்ஷேபத்தை நமக்கு புரிகிற மாதிரி சொல்ல, அகம் போக்தா அகம் கர்த்தான்னு நினைக்கிறது தான் விக்ஷேபம் அப்படின்னு சொன்னார். அப்படியே மாத்துறாரு. தேகத்வயசிதாபாச ரூபோ விக்ஷேபஹீரிதா அப்படின்னு ஒரு பிளைட்ட என்ன பண்ணாரு, கீழே 50 கிலோமீட்டர்ல போயிருந்தவர் திடீர்னு 500 கிலோமீட்டருக்கு போறாரு. இப்ப அடுத்த ஸ்லோகத்துல என்ன பண்ணிட்டாரு, தேகத்வயம், இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம், வேக்கிங் ஸ்டேட் ட்ரீம் ஸ்டேட்னு சொல்றாங்க இல்லையா, இதுதான் விக்ஷேபம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க அப்படின்ட்டா. கர்த்ருத்வாதி அகில சோகா சம்சாராக்கிய அக்கிய பந்தகா, இந்த ரெண்டுத்தினாலதான் எல்லா துக்கமும் இந்த சம்சாரம் எனக்கூடியதான கட்டு உங்களுக்கு வந்து சேர்ந்ததுக்கு காரணம் இந்த விக்ஷேபம் தான் காரணம். அது என்ன விக்ஷேபமானது அப்படின்னா, இது விக்ஷேபமானது அஜ்ஞான கிருத்தம்னு சொன்னேன் இல்லையா. அந்த அஜ்ஞானம் பாருங்க, இப்ப அந்த அஜ்ஞானத்தை யோசிச்சு, இந்த அஜ்ஞானம் யாருக்கு சேர்ந்தது, ஜீவனுக்கு சார். நான் தானே இவ்வளவு நாள் படிக்காதது என்னுடைய தப்புன்னு சொல்லிட்டு வந்தேன். Am I responsible for this or God himself is responsible for this? யோசிச்சு பாருங்க, ரெண்டும் கரெக்டா இருக்கா மாதிரி. மூலாஜ்ஞானம் காரணமா நான் இங்க வராததுக்கு, இவ்வளவு நாள் வராததுக்கு, இல்ல தூளாஜ்ஞானம் என்னுடைய அசட்டுத்தனம் காரணமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஜாகிரதையா பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இதுவும் காரணம் அதுவும் காரணம்னு சொல்ல போறாரு. ஏன்னா எல்லாத்தையும் மறைச்சதுக்கு காரணம் என்ன, அந்த பகவான் தானே. எல்லா இக்னரன்ஸுக்கு காரணம் என்ன, மைக்ரோவா அவர் தானே காரணமா இருக்காரு. எல்லா உலகத்தில் நடக்கக்கூடிய காரணம் எல்லாம் யாரு, ஈஸ்வரன் தான் காரணம். அவர் மாயினாலதான் எல்லாரையும் சிருஷ்டி பண்ணிருக்காரு. நானும் அந்த சிருஷ்டியில ஒருத்தன். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஐடியா படிதான் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்துருக்கேன். அவர் என்ன நினைச்சா, உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம்னு நினைச்சா, நான் தெரிஞ்சுக்கல இல்ல, அப்படிதானே. ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், அவரா கடவுள் தான் ரெஸ்பான்சிபிளா. எல்லாம் பகவத் சங்கல்பத்துலதான் நடக்கிறதுனாக்க இதுவும் பகவத் சங்கல்பத்துலதான் நடந்து இருக்கணும்
அதனால யார் மேல பழி போடுறது, அவர் தான் காரணம் நான் முன்னுக்கு வராதுக்கு. இன்னும் கொஞ்சம் 30 வயசுல, இப்ப 40 வயசு 50 வயசுல வரதுக்கு ஒரு 10 வயசு 20 வருஷம் முன்னாடி இருந்தா இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே இந்த ஞானம் வந்திருக்குமே. ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், அவர் தான் ரெஸ்பான்சிபிள் ஒரு பக்கம் தோன்றது. இன்னொரு பக்கத்தை சிக்கி நம்மளுடைய கர்மாக்கு ஏத்த மாதிரி தான் அவர் கொடுப்பாரு. அவருக்கு தான் ஒன்னும் இதுவே கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, நான் போன ஜென்மால சுகிருதம் பண்ணா அந்த சுகிருதனுடைய பலன் எனக்கு 30 வயசுல வந்தது, இன்னொருத்தருக்கு 40 வயசுல வந்தது, இன்னொருத்தருக்கு 60 வயசுல வந்தது, இன்னொருத்தருக்கு 70 வயசுல வந்தது. அதுக்கு பகவான் என்ன பண்ணுவாரு, இது இந்த அஜ்ஞானத்துக்கு காரணம் அஜ்ஞானம் தான் விக்ஷேபத்துக்கு காரணம். அந்த அஜ்ஞானத்துக்கு காரணம் என்ன, பரமாத்மாவா ஜீவனமா அப்படின்னு ஒரு காரணம் வருது. இத வேரியஸ் ஆச்சாரியால் இத சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மறைப்புக்கு காரணம் இந்த உலகத்துல இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நீங்க அஜ்ஞானி மாதிரி இவ்வளவு நாள் இருந்ததுக்கு காரணம் பிரம்மன் தான், பிரம்மாஸ்திரயம் தான் இந்த அஜ்ஞானம் அப்படின்னு பாமதிக்காரர் போன்றவர்கள்லாம் பிரம்மன் தான் காரணம் அப்படின்னு சில பேர் ஆச்சாரியர்கள் தேர்வு பண்ணாரு. சில ஆச்சாரியர்கள் என்ன பண்ணாரு, ஜீவன் தான் அவாவாளுடைய அஜ்ஞானம் தான் அவாவாளுடைய கர்மாவுக்கு காரணம், அப்படி இருக்கும்போது அஜ்ஞானத்துக்கும் காரணம் அவன் தான் அப்படின்னு சொன்னார். இப்ப இவர் என்ன பண்ண போறாரு, இந்த பட்சத்தையும் சொல்ல போறார், அந்த பட்சத்தையும் சொல்ல போறாரு. சொல்லி இது ரெண்டும் ஒன்னும் விரோதம் இல்ல, அதெல்லாம் சும்மா இன்டெலக்சுவல் டிஸ்கஷனுக்கு வேணா சரியா இருக்குமே தவிர எப்படியோ விக்ஷேபமானது வந்துருச்சு. இப்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம், எப்படி வந்ததுன்றத நீங்க விசாரம் பண்ணி என்ன பண்ண போறீங்க, அது கடவுளா உங்களை பண்ணாருன்னு வச்சுக்கீங்க, நீங்களே பண்ணிட்ட பாவம்னு வச்சுக்கீங்க. இப்ப அது முக்கியமே இல்லையே, பரோட்ச ஞானத்துக்கு என்ன வழி பண்ணணுமோ அபரோட்ச ஞானத்துக்கு பண்ணுமோ அந்த பந்தம் எப்படி வந்ததுன்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. பந்தம் தான் பொய்யின்னு தீர்மானம் ஆயிடுச்சு. பொய்யான பந்தம் ஈஸ்வர கிருதமா இருந்தா என்ன, இல்ல ஜீவகிருதமா இருந்தா என்ன உங்களுக்கு தேவையே இல்லை. அதனால மூலாஜானம் மூலாஜானம்னாக்க சமஷ்டி அஜானம், எல்லாரும் அஜானத்துல இருந்தோம். அப்படி ஸ்தூலாஜானம் அவாவா பண்ற இக்னரன்ஸ். அதனால இது இண்டிவிஜுவலிஸ்டிக் இக்னரன்ஸா, இப்ப டோட்டல் இக்னரன்ஸா, வாட் இஸ் ரெஸ்பான்சிபிள் இக்னரன்ஸுக்கு காரணம் அப்படின்னு நம்ம கேட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இவர் சொல்ல போறாரு. ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னாக்க மூலாஜானம் தான் காரணம். எப்படின்னாக்க இது எல்லாத்துக்கும் அதிஷ்டானம் எங்க இருக்கு, பிரம்மத்துலதான அதிஷ்டானம் இருக்கு. பாம்பானது எங்க தெரிஞ்சது, கயர்ல தெரிஞ்சது. அந்த கயர பாம்புன்னு பார்த்தவன் யாரு, பாக்குறவனுக்கு தான் தெரிஞ்சது. பாக்குறவன் யாரு, ஜீவன். பாக்குறவன் யாரும் ஆக போறான் பின்னாடி, அவதான் பிரம்மமா தானே ஆக போறான். அதனால இது பிரம்மாசிரியம்னு சொல்ற இடத்துல ஆச்சாரியர்களுடைய அபிப்பிராயம் என்னன்னா, பிரம்மமா ஜீவனான்னு பிரிக்கிறது அவளுடைய ஆச்சரியம். நீங்க நினைக்கிற மாதிரி இதுக்கு காரணம் பிரம்மமா காரணம் ஜீவனான்னு அவங்க பார்க்கவே இல்லை. இதுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய தத்துவத்தை சொல்லிட்டு வரும்போது அவர்கள் பிரம்மன் தான் காரணம்னு சொன்னார்கள். அந்த ஆங்கிள் அவ டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்னால தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம், இந்த காரியகரண சங்காதத்தின் மூலமா வந்ததுனாலதானே இது, அதனால ஜீவன காரணம்னு இந்த ஆங்கிள் பார்த்தாங்க. நம்ம எப்படி சமஞ்சசப்படுத்திக்கணும்னா, அவ அந்த ஆங்கிள் பேசினதுனால பிரம்மத்த காரணம்னு சொன்னாங்க. இவ இந்த ஆங்கிள் பேசினதுனால ஜீவன, அபிமான ஆங்கிள் பேசினதுனால ஜீவன் காரணம், அதிஷ்டான ஆசிரியமாக அவர்கள் பேசினதுனால பிரம்ம காரியம். தவிர இந்த பிலாசபியில ஒரு தப்பும் கிடையாது. அது பிரம்ம ஆசிரியமா இருந்தா என்ன, ஜீவாசிரியமா இருந்தா என்ன, அஜ்ஞானமானது வந்துட்டு அஜ்ஞானமானது போகணும்ன்றதுல நம்ம எல்லாருக்கும் விவாதமே கிடையாது இல்லையா. அதனால ஞானம் தான், இந்த வேதாந்த ஞானத்தினால அது மூல அஜ்ஞானமும் போறது, ஸ்தூல அஜ்ஞானமும் போறது. ஸ்தூல அஜ்ஞானம் போய் தான் மூல அஜ்ஞானம் போறதுன்னு சொல்றதும் ரைட்டு தான். மூல அஜ்ஞானம் போயிடுச்சுன்னா ஸ்தூல அஜ்ஞானம் ஆட்டோமேட்டிக்கலி கோர்த்துன்னு சொல்றதும் ரைட்டு தான். அதனால நீங்க பேர வேண்டியதுன்னா திடீர்னு பெரிய அத்வைத பிலாசபிய இந்த மூணுத்துல சொல்லப்பட்டார். அதனால இது சொல்றதோட மொத்தம் இல்ல, இவருடைய வித்யாரண்யனுடைய அழகு என்னன்னா, அதை நமக்கு புரிய வச்சு என்ன சொல்றாரு, நீங்க கவலைப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. ரெண்டுத்துக்கும் விரோதமே கிடையாது, நாங்க ஏதோ சும்மா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கோமே தவிர நீங்க எல்லாம் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அஜ்ஞானம் போகணும்ன்றதுதான் கரெக்ட். அஜ்ஞானம் ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் அதிஷ்டானம் சொன்னா மூல அஜ்ஞானம், அதிஷ்டானம் ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஜீவன் சொன்னா ஸ்தூல அஜ்ஞானம். அதனால மூல அஜ்ஞானம்னா ஏதோ பெருசு, ஸ்தூல அஜ்ஞானம்னா இந்த பிலாசபி எல்லாம் நமக்கு தெரியாம போயிருச்சான்னு கவலைப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த சின்ன விஷயத்த புரிஞ்சுட்டா போதும். அதை நான் 2-3 ஸ்லோகத்திலேயே அதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன் அப்படின்னு அவ்வளவு பெரிய பிலாசபிய சின்னதா இப்படி சொல்ற மாதிரி இவர் சொன்னார். அவெல்லாம் என்ன காம்ப்ளிகேஷன் பண்ணி புக்கா பேஜா எழுதினத
அவர் எப்படிதான் பண்ணாரு இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒண்டர் இதை சிம்பிளா புரிய வச்சுட்டாரு அவரு இல்லையா. இப்படி நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா லொகேஷனை வச்சுட்டு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னாக்க பிரம்மம் எல்லாத்துக்கும் லொகேஷன் அங்கதானே இருக்கணும் அப்படின்னு இல்ல. இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அபிமானம்ன்ற ஐடென்டிபிகேஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பண்ணீங்கன்னாக்க இது ஜீவன். அதனால ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ஆங்கிள் பேசுறதோ இந்த ஆங்கிள் பேசும்போது பிரம்மன்னு புரிஞ்சுங்க, இந்த ஆங்கிள் போகும்போது ஜீவனும் புரியுங்க. கடைசியில விஷயம் என்ன, ஜீவன் சொன்னாலும் பிரம்மன்னு சொன்னாலும் பின்னாடி ஒன்னாதானே வர போறது. அப்ப நீங்க எந்த ரூட்ல வந்தாலும் கரெக்டான ரூட் உங்களுக்கு யாருக்கு எது வசதியா இருக்கோ அப்படி புரிஞ்சுக்கிறது தான் இதுல புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனாலதான் எங்கேயுமே ஆச்சாரியார் இந்த மூல அஜ்ஞானம்ன்ற வார்த்தையோ தூள அஜ்ஞானம்ன்ற வார்த்தையோ எங்கேயுமே யூஸ் பண்ணல. அவர் அஜ்ஞானம் மாயை அவித்யா எல்லா சினானிமா தான் யூஸ் பண்ணிருக்காரு. இந்த பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள்ல தான் இந்த அவித்யான்னு இந்த இடத்துல சொல்றது பிரம்மத்தை குறிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது மூல அவித்யா, இந்த இடத்துல ஜீவனை குறிக்கிற மாதிரி இந்த அவித்யா இருக்கிறதுனால இது தூள அவித்யா அப்படின்றதெல்லாம் பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் தான் பிரிச்சார்களே தவிர ஆச்சாரியால் பாஷ்யத்துல எங்கேயும் மூல அவித்யா தூள அவித்யெல்லாம் அவர் அது தேவைன்னு நினைக்கவே இல்லை. எது தேவையோ அதை சொல்றதுதான் ஆச்சாரியர். ஆகையினால நம்ம ஆச்சாரியால் சொல்லலன்னாலே என்ன அர்த்தம், அது தேவையில்லைன்ற அர்த்தம். அப்படி தேவைன்னு யாருக்கிட்டயோ ஏதோ ஒரு புக்கை படிச்சு நமக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா அதுவும் டெல்ட்ரிக், அவ்வளவுதான். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதுல பிரச்சனையே இல்லாம புரிஞ்சுக்கலாம். இப்படி அஜ்ஞானம் ஆவృతஸ்தைதே விக்ஷேபாத் ப்ராக் பிரசித்யதஹ யத்யபி அதாப்யவஸ்தேதே விக்ஷேபஸ்சைவ நாத்மனஹ. இந்த அஜ்ஞானம் ஆவரணம் இது ரெண்டும் விக்ஷேபத்துக்கு முன்னாடியே இருந்தாலும் கூட இந்த ரெண்டும் ஜீவனுடைய அவஸ்தை தான், ஆத்மாவனுடைய அவஸ்தையாக ஆகாது. ஜீவனுடைய அவஸ்தை தான் இது பிரம்மத்தினுடைய அவஸ்தான்னு சொல்றது நியாயம் இல்லை அப்படின்னு ஒரு பட்சம். எப்படி சொன்னாருன்னாரு, ஒரு டார்க்னஸ் இருக்கு, எல்லா இடத்துலயும் தான் டார்க்கா இருக்கு இல்லையா. அது என்னாச்சு, எங்க ஆத்துல 5 ரூம் இருக்கு, 5 ரூம்லயும் டார்க்னஸ் இருக்கு. நான் என்ன பண்ணேன், ஒரு ரூம்ல லைட்ட போட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ரூம்ல தான் அந்த டார்க்னஸ் போச்சு அப்படின்னா மிச்ச 4 இடத்துல அந்த டார்க்னஸ் இருக்கு இல்லையா. இப்படியும் புரிஞ்சுக்கலாம். அதனால பாக்கி தான் டார்க்கா தெரியுது இங்க இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டார்க்னஸ்க்கு காரணம் என்னன்னாக்க லைட்டு போடாததுதான் காரணம் இப்படின்னு புரிஞ்சுட்டானாக்க ஜீவனுடைய ஆங்கிள் புரிஞ்சுக்கிறேன். இன்னொரு ஆங்கிள் என்ன புரிஞ்சு, டார்க்னஸ் பர்வேட்ஸ் எவ்ரிவேர் இல்லையா. டார்க்னஸ் போகணும்னா லைட்டு தான் வரணும். இந்த டார்க்னஸ்க்கு காரணம் என்ன, எங்க இருக்கக்கூடிய டார்க்னஸ் தான் என் வீட்லயும் இருக்கு அப்படின்னு பிரம்மன் தான் பெரிய டார்க்னஸ், அது எங்காத்துல இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். எங்க வீட்டுல இருக்கக்கூடிய டார்க்னஸ் போறதுக்கு நான் லைட் போட்டேன்னா இந்த டார்க்னஸ் போறது, அதனால எங்காத்துல நான் லைட் போட்டுக்கிறேன் சொல்லி புரிஞ்சுக்கலாம். இதனால உங்களுக்கு ஏதாவது இருக்க, நீங்க கிழக்குல சூரியன் உதிக்கிறான்னு சொன்னாலும் சந்திரன் நீங்க மேற்க பார்க்கலாம்னு சொன்னாலும் அந்த சந்திர மண்டலத்துல ஆம்ஸ்ட்ராங் போய் இறங்கினான்னு சொன்னாலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு ஒண்ணு இல்லையா. குழந்தைக்கு சாதம் ஊட்டும் போது சந்திரனை காமிச்சு விட்டுறேன் நானு. அதே மாதிரி என்னுடைய அறிவுல சந்திரன் இருக்குன்னு தெரியும். சூரியனானது சுத்தல, நம்ம தான் சுத்துறோம்னு தெரியும். ஆனா நான் பாடம் எடுக்கும் போது என்ன சொல்லிட்டு இருக்கோம், காத்தால உதயத்தி அஸ்தமியம் அப்படின்னு சூரியன் உதிக்கிறான் பண்ண. அதனால அறிவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இப்படியும் புரிந்து கொள்ளலாம், அப்படியும் புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா இது ஜீவனுக்கு தான் இந்த அஜ்ஞானமானது, யாரு சுவிட்ச போட்டுக்கிறானோ அவனுக்கு அந்த அஜ்ஞானம் போறதுன்னு சொன்னதுனால ஜீவ விஷயமே தவிர இது பிரம்ம விஷயம் இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, விக்ஷேபோத்பதித பூர்வமபி விக்ஷேப சம்ஸ்கிருதி அஸ்யேவ ததவஸ்தாம் அபிருத்தம் ததஸ்ததோ அப்படின்னார். விக்ஷேபம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே விக்ஷேபத்தினுடைய சம்ஸ்காரமானது அந்த அஜ்ஞானத்திலேயே இருந்தது. அதனாலதானே இப்படி தோணுச்சு. அதனால இந்த அஜ்ஞானம் ஆவரணம் ரெண்டுமே இருந்தாப்புலதான் கணக்கு. உண்மையிலேயே வஸ்துதா அஜ்ஞானம் ஞானம் வந்தோன்னு போயிட போறது. அப்ப ஞானம் வரத்துக்கு முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா இது ரெண்டும் இருந்தது தானே இருக்கு. அதனால ரெண்டும் அஜ்ஞான அவஸ்தையில எப்படி இருந்தா என்ன, ஜீவன் கிட்ட இருந்து வந்திருந்ததுன்னா என்ன, பிரம்மா கிட்ட இருந்து வந்திருந்ததுன்னா என்ன, மொத்தத்துல அஜ்ஞானம் இருந்தது. அந்த அஜ்ஞானம் ஜீவனுடைய அஜ்ஞானமா இருந்தாலும் சரி, லைட்டு போடாம இந்த டார்க்னஸ் போகாதுன்றது எப்படி உண்மையோ அதே மாதிரி இந்த விக்ஷேபமானது இந்த வேதாந்த அறிவுனால மட்டும்தான் போகும்ன்றதுனால இது எப்படி வந்ததுன்றது கணக்கே இல்ல. ஒரு இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது பிரம்மங்கிட்ட இருந்து வந்ததுனால இருந்துட்டு போட்டோம் இல்ல, இல்ல என்னாலதான் நான் தான் காரணம் பூர்வ ஜென்மாலன்னு ரெண்டு நமக்கு தெரியாது.
கடவுள்கிட்ட வந்ததுன்றனால எனக்கு ஒண்ணும் பதில் கிடையாது. பூர்வ ஜென்மத்துல வந்ததுனால எனக்கு போன ஜென்மம் என்னன்னு தெரியாது. எப்படியோ வந்ததுன்றத புரிஞ்சுட்டு போயிட்டோம்னாக்க இது பிரச்சனையே இல்லை. எப்படி பூர்வ ஜென்மத்தினால வந்ததுன்னா கடவுளால வந்ததுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஒரு விரோதமும் இல்லை. அதனால பிரம்மணி ஆரோபிதத்வேன பிரம்ம அவஸ்தே இமாத, பிரம்மத்துல ஆரோபிதமா கல்பிதமாக இது இருந்தது. அதனால பிரம்மத்தினுடைய அவஸ்தைகள்னு நினைக்கிறதும் தப்புதான். ஏன் எல்லாமே பிரம்மத்துல தானே கல்பிதம் இல்லையா? அதுவும் சரியா வரல. ஜீவன் கிட்ட தான் வந்தது அப்படின்னு சொன்னா அதுவும் சரியா வரல. இதுக்கும் ஆர்குமெண்ட் பார் இருக்கு, அதுக்கும் ஆர்குமெண்ட் பார் இருக்கு. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னாக்க எப்படி வந்ததுன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த அஜ்ஞானமானது தூளாஜானமா இருந்தா என்ன, மூலாஜானமா இருந்தா அஜ்ஞானம் போகணும். அஜ்ஞானம் போகணும்னா ஞானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல போறாரு. இத சொல்லிட்டு அவர் என்ன, எல்லாமே பிரம்மத்துல ஆரோபிதமாக இருக்கிறதுனால, எல்லாமே பிரம்மத்துலதான் கல்பித்தம்னு இருக்கிறதுனால பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சௌரியமா இருக்கா? அப்படியே வச்சுட்டு போறோம் இல்லையா? அதனால நமக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருந்தது, எப்படியா இப்ப தெரிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு புண்ணிய வச்சாத்துன்னு நான் சொல்றேன். இல்லன்னா பகவானே அவர் கண்ணை திறந்து என்ன இந்த கிளாஸுக்கு வர வச்சுட்டாருன்னு வேணாலும் வச்சுக்கோங்க. ரெண்டுத்திலயும் நமக்கு கெயின் நம்ம தான் இல்ல. எப்படி நான் பண்ண புண்ணியத்தினால நான் வந்தேன்னு சொன்னா என்ன, ஏதோ ஈஸ்வர அனுகிரகத்தினால நான் பண்ண உபாசனையினுடைய பலனால நான் இங்க வந்துட்டேன், இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சாலும் ரெண்டும் சமமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்சாரியம் விபுத்தோகம் விஸ்வோகஸ்துஷ்டஹித்யதி ஜீவகா உத்தராவஸ்தா பாந்தி ந பிரம்மகாயதி. இப்ப இன்னும் இந்த பந்தமானது எப்படி வந்தது, இந்த 3 அவஸ்தையில தான் இவர் இருக்கார். அந்த விக்ஷேபத்திலேயே இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க போறார். சொல்லிட்டு இதுக்கப்புறம் எப்படி வரப்போறதுங்கும் போதுதான் இந்த பரோட்சம் அபரோட்சம் வருதுன்றது இன்னும் 2 ஸ்லோகத்துக்கு அப்புறம் தான் பண்ணுவார். இப்போதைக்கு அவருடைய ஐடியா என்னன்னா, அஜ்ஞானத்துக்கு ஆசிரமா பிரம்மத்தை சொல்றீங்களா, அஜ்ஞானத்துக்கு ஆசிரமா ஜீவனை சொல்ல போறீங்களா அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா, அஜ்ஞானத்துக்கு ஆசிரமா from the standpoint of அதிஷ்டானம் பிரம்மத்தை சொல்ல போறேன், from the standpoint of individual ஜீவனை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி முடிக்க போறாரு இத. அதனால இந்த கேள்வி வேணா நியாயமா இருக்க மாதிரி தெரியுது தவிர அந்த கேள்வி ஒண்ணும் பெரிய கேள்வி இல்ல அப்படின்னு சொல்லி அதை முடிக்க போறாரு. சொல்லிட்டு இதுல இருந்து போறதுதான் முக்கியம். அதனால பரோட்ச ஞானம் என்ன அபரோட்ச ஞானம்ன்றதுதான் முக்கியம் அப்படின்னு அந்த 7 படிகளையே இன்னும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இத ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே